Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல டேஸ்டியா கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலாம்ன்றத நான் உங்களுக்கு காமிக்கலாம்னு இருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோபி மஞ்சூரியனுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான். நான் ஒரு நல்ல பெரிய காலிஃப்ளவராக எடுத்துக்கிட்டேன். அந்த காலிஃப்ளவர்லேருந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த பிளேட்லேருந்து கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான செலக்டட் பீசஸாக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இருந்ததுன்னா நமக்கு அந்த கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் தனி பிளேட்டில் ஒரு செலக்டட் பூலாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். ஓரளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணால் போதும், ஓகேங்களா? எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு அதில் மஞ்சள் கொஞ்சம் போட்டுடலாம், சால்ட் கொஞ்சம் போட்டுடலாம். ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஹாட் வாட்டரும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஜஸ்ட்டு நம்ம 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஹாட் வாட்டர்லேயே. இப்போ நம்ம கோபி மஞ்சூரியனுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு நான் ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நம்ம ஸ்மாலாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைனாக வேணும், அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப் பண்ணிடலாம். பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சியும் நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையுமே நம்ம ஸ்மால் பீசஸாக ஃபைனாக சாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிடணும் இஞ்சியும். இப்போ இதையும் நான் கப்பில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஆனியனை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம், ஸ்மாலாக ஃபைனலாக வேண்டாம். இப்போ அதையும் கப்பில் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் கட் பண்ணலாம். கேப்சிகம் கட் பண்ணதும் உள்ளே இருக்கிற சீட்ஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். சீட்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்னரில் கொஞ்சம் ஒயிட் லேயர் மாதிரி இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கேப்சிகமை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்மால் பீசஸாக வேண்டாம், க்யூப்ஸ் மாதிரி வேணும் நமக்கு. ஏன்னா கோபி மஞ்சூரியனுக்கு க்யூப்ஸ் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறது பெட்டர். கேப்சிகம் நம்ம கலராக யூஸ் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோ, ரெட்டு அந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் கோபி மஞ்சூரியனில் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு க்ரீன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கலர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கும். கோபி மஞ்சூரியனுக்கு தேவையானது நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன். ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் கேப்சிகம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவரை வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு நம்ம ஒரு வாட்டி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துடுறது பெட்டர். இப்போ நம்ம காலிஃப்ளவரை வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெயினர்லேயே அப்படியே ஓரமாக வச்சிடலாம். வச்சிட்டோன்னா நமக்கு காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். நமக்கு கோபி மஞ்சூரியன் பண்ணும் பொழுது காலிஃப்ளவரில் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளோர், இது ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதாவது மைதா. பெரிய ஸ்பூனில் நான் 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஃபுல்லாக. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவரும் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர், இது வெறும் மிளகாத்தூள். இது நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன்.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ சால்ட்டும் இதில் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணலாம். பேஸ்ட்டு மாதிரி திக் பேஸ்ட்டு மாதிரி வேணும், அதனால் நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான பேஸ்ட்டு. இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு காலிஃப்ளவராக எடுத்து ஆயிலில் போடலாம். ஏன்னா எல்லாமே நம்ம மொத்தமாக போட்டோன்னா ஸ்டிக்கி மாதிரி அப்படியே ஒட்டிக்கும். ஸோ நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வராது. அதனால நம்ம போடும் பொழுதே ஒரு பீசஸாக போட்டோன்னா தனித்தனியாக ஆயிலிருந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு கோபி மஞ்சூரியன் செய்யும் பொழுதும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஆல்ரெடி கடாயில் ஆயில் போட்டுட்டு ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம காலிஃப்ளவரை 1 by 1 போட்டுக்கலாம். மொத்தமாக எடுத்து போடாதீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் பரவாயில்ல, நீங்கள் 1 by 1 போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா ஸ்டிக்கி மாதிரி ஒட்டிக்கும். பிரித்தோன்னா ஃப்ளவர் தனித்தனியாக உடஞ்சிடும் ஆக்சுவலாக. அதனால தான் சொன்னேன் நான், தனித்தனியாகவே போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோன்னா டக்குன்னு ஃப்ரை ஆகிடும், பட் உள்ளே வேகாது. அது உள்ளே இந்த மைதாலாம் போட்டிருக்கிறதுனா மாவு மாதிரி ஒரு ஃபீல் வரும் நமக்கு சாப்பிடும் பொழுது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி ஃப்ரை ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பண்ணியாச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ தனித்தனியாக போட்டதுனால பார்க்கும் பொழுது நமக்கு பக்கோடா தனித்தனியாகவே தெரியுது. நம்ம பிரிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் போட்டாச்சு. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக்கை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ க்ரீன் சில்லி ஆட் பண்ணிடலாம். க்ரீன் சில்லி 2 எடுத்துருக்கேன். அதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இதில் ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள், அதையும் ஸ்மாலாக கட் பண்ணி இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேப்சிகமும் ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். இது ஒயிட் வினிகரும் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் ஊற்றிடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
சில்லி சாஸ் 1 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண கோபி பக்கோடாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் நல்லா பொறுமையாக ஒரு 5 மினிட்ஸ் ஹீட்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்ம போட்ட அந்த சாஸ் அப்புறம் இந்த வெங்காயத்தால் எல்லாமே வந்து அது கூட சேர்ந்தா மாதிரி வரும். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவரை 1 ஸ்பூன் எடுத்து அதை பேஸ்ட்டு மாதிரி வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லிக்விடை இதில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு நமக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு தான். இப்போ நம்ம ஃபைனலாக பெப்பர் வந்து தூவி விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா மேலே தூவி விட்டுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சில்லிலாம் போட்டிருக்கோம், அதனால் ஸ்பைசி இருக்கும். ஸோ 1/2 ஸ்பூன் பெப்பர் வந்து போதும். அதை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். நம்மளோட கோபி மஞ்சூரியன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம வெங்காயத்தால், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியனை ஸ்மாலாக கட் பண்ணதை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ எம்மியாகவும் டேஸ்டியாகவும் தெரியுது. இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. அதாவது காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.